கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை வாழ்த்தலில் இடத்திலே குறிப்பிடுகிறேன். ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பு வாழ்த்தலின் இடத்திலே குறிப்பிடுகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வேதத்தில் உள்ள மறைபொருள்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னமாக 3 வழிகள் 3 ways அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு இன்றைய தினத்தில் ஆங்காங்கே இருந்து அநேக சபைகளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம், போயிட்டு இருக்கலாம். போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு சில பாதைகள் இருக்கும். நாம போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதை தானா தெரியல, இல்லைங்களா? நம்ம போய் கொண்டிருக்கிற பாதை சரியான பாதையா இல்லையா? ஒருவேளை இப்படி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம், இந்த பாதையில நம்ம போனோம் அப்படின்னா பரலோகம் போக முடியுமா? பிரதர் கூட ஆரம்பிக்கிறப்ப சொன்னாரு 3 வழிகள் அப்படின்ற ஒரு பாடத்துல ஒரு வழி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஒரு வழி பரலோகத்துக்கு போற வழி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னார், இல்லைங்களா? ஸோ அது போல நாம போய் கொண்டிருக்கிற இந்த பாதை, நம்முடைய இந்த ஒரு பாதை நம்மள பரலோகத்துக்கு அது கொண்டு செல்லுமா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குரியதான் இருக்கு, இல்லைங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 3 வழிகளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 3 வழிகள் தானா? வேதம் 3 வழிகள் குறித்த பேசுத பாருங்களேன். 3 உலகங்கள் அப்படின்னு படிப்போம், 3 வழிகள் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு 20 சப்ஜெக்ட் அப்புறம் 3 அறுவடைகள் அப்படின்ற சில பாடங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்க போறோம். ஸோ இப்படி 3 வழிகளை குறித்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதாவது பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா 2 வழியை குறித்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது பேசியிருப்பார். ஒரு வழியை குறித்து என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா பேசியிருக்க மாட்டார். ஏன்? அந்த காரணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 by 1 நம்ம படிக்கலாம். ஸோ அதுக்கு முன்பாக நம்ம வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனங்கள். மைக் ஆன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். வசனம் 2 வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். சோ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இடத்துல அந்த வழிகளை குறித்து படிக்கும் பொழுது ஒரு இன்டைரக்டா ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, இயேசு பேசுறாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவுடைய வீடு என்ன? அந்த வீடு அவரு சூப்பர் பரலோகம், இல்லைங்களா? அதுதான் அப்பாவுடைய வீடு. அந்த அப்பாவுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குங்களா? இதை இன்னும் ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம்னா பொதுவான பாடங்கள்ல படிக்கலாம். எங்க அப்பாவுடைய வீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப பெரிய பெங்களூர். அந்த பெரிய வீட்டுல நிறைய மேன்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஆங்கிலத்துல நம்ம படிப்போம். நான் உங்களுக்கு, அதாவது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். யாருக்கு? நமக்காக, இல்லைங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து வந்து அந்த டைம்ல யாருக்கிட்ட பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது சீஷர்கள்கிட்ட, இப்போ நமக்கும் தான், இல்லைங்களா? அப்படின்னா உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா பேசுறாரு. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்துல யோவான் 14ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். 3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போயிட்டு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, எங்க ஸ்தலம் இருக்கு அப்படின்னா பரலோகத்துல உங்களுக்காக ஒரு பிளேஸை நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களை கூட்டு போய் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 5ஆவது வசனம், தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே,
வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். இதுதான் என்ன பண்றாருன்னா, நீங்க போகிற இடம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு தோமா என்ன பண்றாரு அப்படின்னு பாக்க எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் தான் இல்லைங்களா? தோமாவுக்கு ஆண்டவரே நீர் போகிற இடத்தை எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எப்படி நீங்க போற இடம் தெரியும் அப்படின்னு பேசும்பொழுது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் அப்படின்னா இயேசு பதில் சொல்லியிருப்பாரு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நான் போற ஒரு வழி இருக்கு, அந்த வழி உங்களுக்கு தெரியும். ஒரு வழி என்ன பண்ணிருக்கு, இப்ப இது இன்னும் என்ன வழின்னு நம்ம என்ன பண்ணல, கண்டுபிடிக்கல இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போயிட்டு இருக்கிற வழி, நான் போகிற வழி, அந்த ஒரு இடத்தை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுக்கான வழி அப்படின்னா இயேசு கிறிஸ்து நான் போகிற இடத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பரலோகம் தான். எங்க அப்பா அதாவது இருக்கிற வீட்டுல, அவர் இருக்கிற இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்காக நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிற வழியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. ஸோ அதற்கு பிறகுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ரொம்ப கிளியரா இந்த வழிகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தைகள் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறார்கள் அநேகர். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்படின்னா இந்த மத்தேயு 7:13 எத்தனை வழிகளை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு? 2 வழிகள் இல்லைங்களா? ஒரு வழி என்ன? இடுக்கமான வழி இல்லைங்களா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், ஒரு வழி இருக்குங்களா? 2வது வழி என்ன அப்படின்னா விசாலமான வழி. ஆனா அந்த வழியை குறித்து பேசும் பொழுது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது பாருங்களேன். எப்படின்னா கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி, அதோடைய வழி எப்படி இருக்குன்னா ரொம்ப விசாலமா இருக்கு. விசாலம் அப்படின்னா எப்படி இருக்குங்க? ரொம்ப பெருசா இருக்கு இல்லைங்களா? அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்படின்னா இந்த இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறவர்கள் இருக்காங்க, அவங்க எவ்வளவு பேர்லாம் நமக்கு தெரியாது. ஆனா விசாலமான வழி, அந்த ஒரு வழியில போறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அநேக பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அடுத்து 14ஆவது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். இல்ல 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 14ஆம் வசனத்துல ஜீவனுக்கு போகிற வாசல், இது நாம புதுசா ஒரு வாசல் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கு. அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாசல், ஒரு வழி இருக்கு இல்லைங்களா? அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 13ஆவது வசனத்துல முதல் லைன் இருக்கு பாருங்களேன், இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள். இதுதான். அப்படின்னா இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள். அந்த வழியில போறவங்க அதை கண்டுபிடிக்கிறவங்களா எவ்வளவு பேருங்களா? சிலர் தான் இல்லைங்களா? அப்ப 2 வழி என்ன பண்ணி பார்த்திருக்கோம். அப்போ இந்த இடுக்கமான வாசல் வழியா போகும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன். வசனம் இருக்கு இல்லைங்களா? ஜீவனுக்கு போகிற வாசல். அப்ப ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னா இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கு. இதுக்கு பேர் தான் நேரோ வே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ இந்த வழியில போறவங்க அந்த வழியை கண்டுபிடிக்கிறதே ஏன் அப்படின்னா ரொம்ப குறுகலான ஒரு வழி, ஒரு சின்ன வழி. இதை கண்டுபிடிக்கிறதே சிலர் தான். அப்போ எப்படி எவ்வளவு பேர் போவாங்கன்றதே நமக்கு என்ன ஆகல தெரியல இல்லைங்களா? சோ அப்படின்னா வேதத்துல இப்பொழுது எத்தனை வழியை குறித்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு அப்படின்னா 2 வழியை குறித்து தான் பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் வாழும் பொழுது பாருங்களேன் 2 வழி. முதல் வழி என்ன? விசாலமான வாசல் இல்லைங்களா? 2வது வழி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இடுக்கமான ஒரு வழி, இடுக்கமான ஒரு வாசல். விசாலமான வாசல்ல போறது கஷ்டமா ஈஸியா? ஈஸி இல்லைங்களா? இடுக்கமான வாசல்ல போறது கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா?
ஸோ அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இடுக்கமான வாசல்ல போகும்பொழுது என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். விசாலமான வழியில போகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மரணம் தான் கிடைக்கும், இல்லைங்களா? ஸோ அப்படின்னா கேட்டுக்கு போகிற வாசல் அது ஒரு விசாலமான வழி. அப்ப கேட்டுக்கு போகிற வாசல்னா கேட்டுக்கு போகிற வாசல் அப்படின்னா என்ன? கெட்டதுக்கா? அதாவது மரண வழி, இல்லைங்களா? மரண வழி. அதாவது விசாலமான வாசல் வழியா போறவங்க மரணத்துக்குள்ளதான் போவாங்க. அதுக்குதான் ஒரு ஒரு கிளியரான ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, அந்த கேட்டுக்கு போகிற வாசல் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்ல ரொம்ப கிளியரா கொடுக்காம வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. அப்ப கேட்டுக்கு போகிற வாசல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மரணத்துக்கு போகிறவர்கள், மரண வழி, இல்லைங்களா? அப்படின்னா ஒரு மனுஷன், அதாவது ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை கர்ப்பம் தரிக்கிற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் பிறத்தல், இல்லைங்களா? பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு என்ன ரெடியா இருக்கு? மரணம் ரெடியா இருக்கு, இல்லைங்களா? மரண வழி திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படின்னா பாருங்களேன் கொஞ்சம். அதாவது ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனுஷன் பாவம் செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது பாவத்தின் சம்பளம் தான் மரணம், கரெக்டுங்களா? அப்படின்னா விசாலமான வழியில போறவங்க என்ன நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பாவம் என்ன பண்ணுவாங்க? நிறைய பண்ணுவாங்க, இல்லைங்களா? அதாவது முதலாவது ஏதாவது ஒரு பாவம் செய்யறாங்க வச்சுக்கோங்களேன், இந்த பாவத்தை செஞ்ச உடனே என்ன ஆகும்? நமக்கு மனசுல அவங்க எப்படி இருக்கும்? ஐயோ பாவம் செஞ்சுட்டோமே, என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு தான் மன்னிப்பு கேட்கலாம் ஒரு எண்ணம் வரும்ல. அதே பாவத்தை 2வது டைம் செய்யறாங்க வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் கேட்கலாமா கேட்கக்கூடாதோ, பாவம் ஏதாவது மன்னிப்பு கேட்கலாமா, தேவனே நான் மன்னிங்க அப்படின்னு. அது பழக பழக இந்த ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில பழக பழக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது மரணத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளை லீட் பண்ணும், இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல இந்த 2 வாசல் இருக்கு. இந்த 2 வாசல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வாழ்க்கை முறை தான், வேற ஒண்ணும் கிடையாது. விசாலமான அதாவது இந்த வழியில போகணுமா, அதுவும் வாழ்க்கை முறை தான். பாவம் செய்வதற்கு மனிதனுக்கு எப்படி இருக்கும்? மனசுல கஷ்டமா இருக்குமா? பொய் பேசுறது கஷ்டமா இருக்குமா? யாரும் சொல்லுங்க. யாராவது நம்ம ஐயோ பொய் பேசிட்டுமே யாராவது யோசிப்பாங்களா? இன்னும் இல்லைங்களா? இல்ல யாராவது அதாவது மற்றவர்கள் குறித்து தவறுதலா பேசும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா? இருக்காது, ரைட்டு. ஸோ இப்படி நம்மளுடைய உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதோ அதை தகுந்த போலதான் நமக்கு மரணமும் கிடைக்கும் அல்லது ஜீவனும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்படின்னா 2 வழி. ஒரு வழி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது விசாலமான வழி. விசாலமான வழியில போறவங்க எத்தனை பேரு? நிறைய அநேகர் போய்கிட்டே இருக்காங்க, இல்லைங்களா? மனிதன் பாவம் செய்யறாங்க. பாவம் செஞ்சு என்ன பண்றாங்கன்னா விசாலமான வழியில மரணத்துக்குள்ள போயிட்டே இருக்காங்க. இந்த மரணத்துக்குள்ள ஏன் போறாங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஏன் ஒரு மனுஷன் மறிக்கிறான்? தெரியாது. அப்ப மறிக்காத இருக்கிறதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? தெரியாது, இல்லைங்களா? இதுக்கு எல்லா விஷயத்தையும் என்ன பதில் எங்கதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதத்துல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இல்லை, சரிங்களா? அப்படின்னா வாழ்க்கை முறை 2 விதமா இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம் விருப்பம் படி வாழ்றது, மனம் போன போக்குல வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறது, இல்லைங்களா? இன்னொன்னு இடுக்கமான வாசல் வழியில போகணும்னா வேதம் என்ன சொல்லுதோ அதை செய்யுது, இல்லைங்களா? அப்ப வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்வதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், அது ஜீவனுக்கு போகிற வாசல். அப்படி வழி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இடுக்கமா, ரொம்ப குறுகலா, அது ரொம்ப அதாவது நெருக்கமா இருக்கு, கஷ்டப்பட்டுதான் அது உள்ள போகணும், இல்லைங்களா? சோ இவைகளை இது பற்றி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நான் ஒரு வழியை உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்? ஆயத்தம் பண்றேன். ஒரு இடமும் என்ன பண்ண போறேன்? நான் போகிற இடமும் உங்களுக்கு தெரியும்,
அந்த வழியை கூட என்ன பண்ணிருக்கேன் நானு, அந்த வழி கூட உங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா யோவான்ல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. சோ அப்ப அந்த வழி எப்படிப்பட்ட வழி? இடுக்கமான வழி. அப்போ இங்க 2 வழியை குறித்து இயேசு கிறிஸ்துங்க பேசியிருக்காருல்ல, 3வது வழி குறித்து ஏன் பேசல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பும். அப்படின்னா இந்த 2 வழிகளை குறித்து ஏன் இங்க பேசணும் அப்படின்னா 2 வழியும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலையும் அதே சமயத்துல அதுக்கு முன்னாடியும் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னொரு வழி இன்னும் ஓப்பன் ஆக வேண்டியது இருக்கு. அது ராஜ்யத்துலதான் அது ஓப்பன் ஆகும். இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் 3ஆம் உலகம் படிச்சோமா போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் இல்லைங்களா. சோ அந்த இடத்துல அந்த 3வது உலகத்துல ஓப்பன் ஆகும் அந்த ஒரு வழி, அதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசல. ஆனா அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்காரு. நம்ம பின்னாடி பாடத்துக்கு பின்னாடி பார்க்கணும் சரிங்களா. அப்படின்னா இப்ப 2 வழி இருக்கு. ஒரு வழி என்ன, இன்னொரு வழி என்ன, இடுக்கமான வழி. விசாலமான வழியில போனா என்ன கிடைக்கும்? மரணம். இடுக்கமான வழியில போனோம் அப்படின்னா 2த்தையும் முடிவு பண்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை முறைதான் இல்லைங்களா. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்படின்னா நம்ம இடுக்கமான வாசல் வழியா தான் நம்ம போகணும். நமக்கு அந்த வழி தானே கொடுக்கப்பட்டிருக்கு, கரெக்டுங்களா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழி, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வேதத்தின் அடிப்படையில கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் சரிங்களா. ஒண்ணு. ஆனா இந்த பூமியில அதுக்கு முன்னாடி விசாலமான வழி, அந்த விசாலமான வழிக்கான ஒரு வாழ்க்கை முறைய ஏற்படுத்தி வச்சது. சொல்லுவாங்கல்ல, இப்போ ஏதாவது ஒரு பில்டிங் கட்டிட்டு அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அந்த செரிமனி ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, இனாகரல் ஃபங்க்ஷன் வச்சு வாசல்ல ஒரு ரிப்பன் கட்டி, ரிப்பனை என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி, அவர் கட் பண்ணி விட்டாதான் அவர் முதல்ல உள்ள போவாரு கெஸ்ட் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் உள்ள போவாங்க, ஓப்பன் பண்ணி வைக்கிறது, கரெக்டுங்களா. ஸோ அப்படின்னா இந்த விசாலமான வழியை முதல்ல இதை பார்ப்போம் தான் ஃபர்ஸ்ட் பி இல்லைங்களா. இந்த விசாலமான வழியாய் முதல்ல இதை ஓப்பன் பண்ணி வச்சது யாரு, இதை இனாகரல் பண்ணி வச்சது யாரு இல்லைங்களா. ஸோ அப்ப இந்த வழியாய் போறவங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனா இது அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மரணம் சரிங்களா. அப்படின்னா இந்த ஒரு வழியை ஓப்பன் பண்ணது யாரால இருக்கணும்? ஓகே, இந்த பூமியில மனுஷனால, அப்படி மனுஷனால கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்டிப்பா நீங்க, நான் விசுவாசிக்கிறேன். யாரால? சரி சிஸ்டர், இல்ல மனுஷன் கண்டுபிடிச்சு ஆதாம். சோ ஆதாம் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய சாயல்ல அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த ஒரு கிரியேஷன் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவரிடத்துல எந்த பாவமும் இல்லை. ஆமாமா இல்லைங்களா. இந்த ஆதாம் கிட்ட எந்த பாவமும் இல்லை. இவரை வந்து அதாவது இவருடைய விலா எலும்புல எடுத்து ஒரு ஏவாளை உருவாக்குறாரு. 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரிபூர்ணமா தான் இருக்காங்க. இவங்கிட்ட எந்த பாவமும் கிடையாது இல்லைங்களா. பாவம் இருந்தாதான் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மரணம் வரும். ஸோ அப்படின்னா ஒருவேளை ஆதாம் ஏவாளும் பாவம் செய்யாம இருந்திருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்நாள் வரைக்கும் எப்படி இருந்திருப்பாங்க? மரணம் அவங்க கிட்ட இருந்தே இருக்காது. அவங்க எப்படி படைக்கப்பட்ட நிலைமையில பூரணமா இருந்தாங்களோ அந்த பரிபூர்ண நிலைமையிலே தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ மனுக்குலம் அப்படிதான் இருந்திருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏவாளை சாத்தான் வஞ்சித்துட்டு பிற்பாடு அந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தேவன் சொல்லியிருப்பாரு நம்முடைய ஆண்டவர். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா கனியை வாங்கி சாப்பிட்டாங்க. சாத்தான் என்ன சொன்னா, இந்த கனியை சாப்பிட்டனா உன்னுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும் இல்லைங்களா. நீ என்ன போல என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவர்களை போல என்ன பண்ணுவ, மாறிடுவேன். ஸோ இதை ஏமாந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாத்தானுடைய பேச்சை கேட்டு இந்த ஏவாள் அந்த கனியை என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து வந்து ஆதாமுக்கு கொடுக்கும்பொழுது ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும், ஏமா அப்படி பண்ணிட்டேன் இல்லைங்களா.
ஸோ இப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விசாலமான வழியை ஓபன் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இங்க என்ன ஆகுது, வருது இல்லைங்களா? இந்த கனியை பார்க்கற வரைக்கும் என்ன ஆகல, இந்த வழி ஓப்பன் ஆகல, விசாலமான வழி ஓப்பன் ஆகல. கரெக்டுங்களா? ஈவன் சொல்ல போனா ரைட், இப்போ ஏவாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கனியை கொடுத்த உடனே இவர் வாங்கி சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட பிற்பாடு இவருக்குள்ள என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன வருது, கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு பாவம். இப்ப பாவத்திற்கான ஒரு மரணத்திற்கான ஒரு விஷயம் அவருக்குள்ள என்ன ஆகுது. அப்ப தேவனுடைய விருப்பத்தின்படி செஞ்சார் அவரு? நோ, இல்லைங்களா? அவர் விரும்பின தன் ஏவாள், அதாவது மறிச்சிருவாங்க, செத்துருவாங்க அப்படின்னு அவங்க மேல வச்சு அன்பினால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த கனியை சாப்பிட்டு தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது பாவம் செஞ்சிட்டாரு. அப்படின்னா இந்த விசாலமான வழியை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓபன் பண்ணி வச்சுட்டார். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிறார்கள். அவர் சுடரொளி பட்டி அங்கே வைக்கப்படுது. ஏன்னா உள்ள போகக்கூடாது அப்படின்னு. இப்ப விசாலமான வழி ஓபன் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதாம். கரெக்டுங்களா? நீதிமொழிகள் 14:12 நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அப்ப மனுஷனுக்கு இந்த மரண வழின்னு ஒண்ணு இருக்குல்ல, விசாலமான பாதையும் ஒண்ணு இருக்கு, ஆதாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற வழி இருக்கு இல்லைங்களா? அந்த வழியில போறதுக்கு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு செம்மையாய், ரொம்ப மனசுக்கு இதமா இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? அதாவது ஒரு சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா இல்லைங்களா பாவம் செய்வாங்க. அதனுடைய முடிவு மரணம். சங்கீதம் 51:5 நான் படிச்சிருக்கேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ரொம்ப அழகா என்ன பண்ணாரு தாவீது இருக்காரு இல்லைங்களா? நான் எப்படி உருவாயிருக்கேன் அப்படின்னா, துர்குணம், பாவத்தை என்ன பண்ணிருக்கேன், உருவாயிருக்கேன். என்னுடைய தாய் என்னை பாவத்தில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை எந்த வாசல்ல தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்பொழுது இந்த காலகட்டத்துல விசாலமான வழியில் தான் இருக்கு இல்லைங்களா? ஏன் அப்படின்னா மரணம் ரெடியா இருக்கு. கரெக்டுங்களா? சில குழந்தை பிறந்த உடனே சாகுது. 1 மாசம் 2 மாசம் 10 வருஷம், அதுக்கப்புறம் ரொம்ப வயதான காலத்துல 80 வயசு வரைக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்படின்னா ஆதாம் மட்டுமே ஏன் பாவம் செஞ்சாரு? ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவுமாயிடுச்சு. கரெக்டுங்களா? பாருங்களா? அப்படின்னா நம்ம கிராமத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வயல், அதாவது இந்த புல்வெளி இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் நடந்து போனா ஒரு சின்ன ஒரு பாதை உருவாகும். கரெக்டுங்களா? அதுக்கு மேல ஒரு 10 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குங்க? பாதை மாதிரி இருக்காது, ரோடு மாதிரி மாறிடும் இல்லைங்களா? பெருசாயிடும். அது போலதான் ஆதாம் இந்த வழி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது பாவம் செய்து ஒரு வழியை, மரணத்துக்கு ஏதான வழியை ஓபன் பண்ணாரு. அவர் ஓபன் பண்றப்ப அது சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா அவர் மட்டுமா பாவம் செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா இல்ல, அவருடைய மனுக்குலம் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாவம் செஞ்சாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விசாலமான வழியில போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? சோ அப்படின்னா தேவனுடைய திட்டம் இது இல்லையே. தேவனுடைய திட்டம் என்ன படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ரெண்டாவது உலகம் சப்ஜெக்ட்ல ஞாபகம் இருக்குங்களா? 2வது உலகம், 3வது உலகம், இந்த பாடத்துல எல்லாம் பார்த்தோம். முதல் உலகம், 3 உலகங்கள் பாடத்துல பார்த்திருப்போம். இப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னா, தெய்வ பக்தியுள்ள சந்ததி உருவாகணும். அப்போ மரணத்துக்குள்ள ஜனங்கள் போறதுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை இல்லைங்களா? சோ அதெல்லாம் என்ன பண்றாருன்னா, மனுக்குலத்துல ஒரு வகுப்பார மட்டும் ஆபிரகாம் சந்ததி என்ன பண்றாரு, சூஸ் பண்றாரு. சரி, இவங்களுக்காக என்ன பண்ணலாம், மரணத்துக்குள்ள இவங்க போக வேணாம், இவங்களாவது ஜீவனை நோக்கி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியாய பிரமாணங்களை இவர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு.
புரியுதுங்களா? அப்ப மனுக்குலம் எல்லாரும் விசாலமான வழியில போயிட்டு இருந்தாலும் அதுல ஒரே ஒரு வகுப்பார் மட்டும், இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் ஜீவனுக்கு ஏதுவான ஒரு விஷயத்துல போகட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே நியாயப்பிரமாணத்திலாகும் நீதியை குறித்தும் இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்றும் எழுதி. பாருங்களேன், இவைகளை செய்கிற மனுஷன், எவைகளை? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். எவைகளால் பிழைப்பான்? நியாயப்பிரமாணத்தினாலேயே, இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தினாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த பிழைப்பு அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது, ஜீவன் கிடைக்கும், இல்லைங்களா? அப்ப மோசே நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால அவங்களுக்கு ஜீவன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் யாராவது கடைபிடிச்சாங்களா? நம்ம ஒருவேளை மோசேவே என்ன ஆகல அப்படின்னு பார்க்கும் பொழுது சில நேரத்தில் கீழ்படியாம போயிட்டாரு. கரெக்டுங்களா? இப்படி பார்ப்போம். நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில யாரு என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாத போலதான் இருக்குமோ தெரியல. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் விதிகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. பாருங்களா? அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டாரு. மற்ற ஜனங்களை காட்டிலும் நீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விசேஷத்து ஜனங்களாக இருக்கணும் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாலும் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாத போல என்ன பண்ணாலும் கொடுத்திருக்காரு. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை நிறைய கடைபிடிக்கணும்னு நினைச்சாலும் அது சரியா கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு டஃப், ரொம்ப கஷ்டம். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு ஜீவனை பெறதெல்லாம் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு பவுல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்க எழுதியிருக்காரு, இல்லைங்களா? இதே நம்ம யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வருஷத்துல படிக்கும்பொழுது, நீங்க தான் என்னுடைய சொந்த சம்பத்து, நீங்க தான் இந்த அதாவது ஆசாரிய கூட்டம், ராஜாக்கள் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு, இல்லைங்களா? நீங்க என்னுடைய வாக்கை கேட்டு கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னா நீங்க தான் என்ன சொந்த சம்பத்துன்னு சொல்றாரு தேவன். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வருஷங்கள் தான் இருக்கு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாரு சொல்லுவார், இல்லைங்களா? அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த உலக ஜனங்கள் மத்தியில் எல்லாரும் விசாலமான வழியில போயிட்டு இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஜீவனை வாங்குகிற ஒரு வழி கொடுத்தாரு. அதை அவங்களால என்ன பண்ண முடியல, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாததுனால, ஈவன் அதை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அதுவும் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அதனால ஜீவன் கிடைக்கல, இல்லைங்களா? ஸோ இப்படிதான் தேவன் என்ன பண்ணாரு வச்சுட்டு இருந்தாரு. அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, இல்லைங்களா? ஸோ அப்போ இப்போ மனுக்குலத்துல நம்ம பார்க்கலாம், ஆதாம் எத்தனை வருஷம் உசுரோட இருந்து மரிச்சாரு, இல்ல எத்தனாவது வயசுல மரிச்சாரு? 930 வருஷம். மெத்துசேலா எத்தனை வருஷம்? 969. இவர் தான் இந்த பூமியிலே அதிகமான வருஷங்கள் உசுரோட இருந்தவர். அதனால ஜெர்மனியில ஒரு 1000 வருஷம் ரொம்ப பழைய ஒரு மரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுங்களா? மெத்துசலா மரத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, மெத்துசலா வயசே என்ன ஆயிடுச்சு, கிராஸ் பண்ணி போயிடுச்சு, இல்லைங்களா? ரைட்டு. ஸோ ஆதாம் 930 வருஷம் உசுரோட இருந்தார் அப்படின்னா இவ்வளவு வருஷம் அவரால் இருந்திருக்க முடியுது. இப்போ மனுக்குலத்தினுடைய அந்த ஆயுட்காலம் சொல்லுவோம்ல, எவ்வளவு வருஷம் உசுறு அவங்களுடைய வயசு இருக்கும் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா 30 வருஷம் தான். உண்மையா சொல்லணுமா? அவ்வளவுதான். ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் ஆவரேஜா சராசரி 30 தான். அதை தாண்டி என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது மனுஷனுடைய ஆயுட்காலம் இல்ல எவ்வளோ குறைஞ்சிருப்பாங்க, எவ்வளோ ரேஷன். காரணம் என்னன்னா, பாவத்தினுடைய வீரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கரெக்டுங்களா? பாருங்களேன், சராசரியா பொய் ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பிரதர் சொல்லுவாங்க? நம்மள விட்டுருங்க, ஒரு நாளைக்கு நாம பொய் பேச மாட்டோம். ரைட்டு, ஆமா தான், இல்லைங்களா? ரைட்டு.
சராசரியா மனுஷன் ஒரு மனுஷன் எத்தனை பொய் அவர் பேசுவார் ஒரு நாளைக்கு? 250 பொய் பேசுவார். சார் எங்க இருக்கீங்க? இப்ப வந்துட்டு கிட்ட அந்த திருக்கோயில் பஸ் ஸ்டாப் தாண்டி வந்துட்டு, ஆனா அவர் அதை தாண்டி இருக்க மாட்டாரு, விழுப்புரத்துல இருப்பார் இல்லைங்களா? அப்படியே எப்படின்னா சரளமா என்ன ஆகும், கொஞ்சம் வந்துடும், ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது மட்டும் இந்த அதாவது இந்த படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பான், பேசிக்குவாங்க பாருங்க, எதுவுமே உண்மையா இருக்காது இல்லைங்களா? ஸோ எல்லாமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொய் பொய் அப்படின்றது பாவம் தான். ஆனால் நிறைய என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது பெருகிடுச்சு இல்லைங்களா? தீய பழக்க வழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸ். ஸோ அப்போ இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் பாருங்களேன், இப்போ இந்த அதாவது போதை வஸ்துக்கள் சொல்லுவாங்கல்ல, இப்போ ரீசெண்டாக நிறைய இருக்கு. அதாவது எப்படின்னா ஆல்கஹாலிக் லிக்விட்ஸ், அதுக்கப்புறம் சிகரெட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இப்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஈஸியா எப்படி செத்துறது, அதாவது சாகிறதுக்கு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கான் மனுஷன். ஆமா இல்லைங்களா? சாகிறதுக்கு அதாவது விசாலமான வழியில போகணும், போய் இமீடியட்டா சாகிறதுக்கு ஷார்ட்கட் மெத்தடு எப்படி தெரியுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போதையை எடுத்து சீக்கிரமா சாகிறது ஒண்ணு. ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமா ஒரு லாரிக்கு பின்னாடி ஸ்பீடா என்ன பண்ணுவாங்க, அதிவேகமா இவங்களும் ஸ்பீடா போயிட்டு விழுந்து சாகிறது இல்லைங்களா? போட்டி போட்டுன்னு சாகிற ஒரு விஷயம் இப்பதான் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது, சாகிறதுல போட்டி போட்டு சாகிற ஒரு விஷயம். ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா சுகாதார சீர்கேடு பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சமாவது பிளாஸ்டிக் இல்லாம இருக்கா? இல்லை நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்ல அது ஃபுல்லாவே அது நல்ல வெஜிடபிள் தானா? நீங்க சொல்லுங்க கொஞ்சம் இல்லைங்களா? அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச்சிக்கொல்லி மருந்து என்ன ஆகுது இருக்கு, அது ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்கல்ல, ரைட், ஏதோ ஒரு வார்த்தை, ரைட் இல்லைங்களா? ஃபெர்டிலைசிங். ஸோ இப்படி நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல மோசமான விஷயங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மோசமான மிருகங்கள் என்ன பண்றான் அப்படின்னா சாப்பிட்டுட்டு தான் இருக்கான் இல்லைங்களா? குப்பை, சுகாதார சீர்கேடு, இவைகள் எல்லாவற்றையும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மனுக்குலம் இதுக்குள்ளே இருந்து இந்த வழியில சீக்கிரமா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா மறைச்சு போயிட்டே இருக்கான். சரிங்களா? சோ இதுதான் முதல் வழி. அப்ப முதல் வழி என்ன? யார் ஓபன் பண்ணிச்சு இந்த வழிய? ஆதாம் இல்லைங்களா? அந்த வழிக்கு பேர் என்ன? விசாலமான வழி இல்லைங்களா? இந்த விசாலமான வழியில போனா என்ன கிடைக்கும்? மக்கள் எப்படி இப்போ மரணத்தை வாங்குறாங்க அப்படின்னா போட்டி போட்டுன்னு சீக்கிரமா மரித்து கொண்டு இருக்கின்றனர் இல்லைங்களா? சோ இதுதான் கேட்டுக்கு போகிற வாசல், வழி விரிவும் விசாலமுமாய் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு இதுதான் பொருள். கரெக்டுங்களா? ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இயேசு கிறிஸ்து பேசின அந்த 2வது ஒரு வழி இருக்கு இல்லைங்களா? இந்த 2வது வழி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இடுக்கமான வழி. அந்த வழியில முதல்ல போனது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அது தாண்டி நம்ம என்ன பண்ண முடியாது. முதலாவது அதாவது இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் பொழுது இந்த பூமியில பிறக்கும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 30வது வயசுல ஞானஸ்நானம் எடுத்து 3.5 வருஷ காலம் என்ன பண்றாரு? ஊழியம் பண்றாரு. கரெக்டுங்களா? அந்த 3.5 வருஷ காலத்தை ஊழியம் பண்ணும் பொழுதுதான் இந்த 2 வழிகளை குறித்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி ஒரு வழி ஓப்பன் ஆயிடுச்சு, விசாலமான வழி. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஒரு வழியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறார் இல்லைங்களா? அப்போ விசாலமான வழியை ஓப்பன் பண்ணது, ரிப்பன் கட் பண்ணது யாரு? ஆதாம். இப்ப இடுக்கமான வாசல் வழியில உட்பிரவேசிங்க, இது ஜீவனுக்கு போகிற வாசல் அப்படின்னா இது ரிப்பன் கட் பண்றதெல்லாம் இல்ல. அது புரிஞ்சிருந்தா நம்ம அப்படி சொன்னோம் இல்லைங்களா? ஒரு ஹாப்பியா சந்தோஷமா வாழ்ற ஒரு வாழ்க்கை இது இல்ல. அதற்கு இயேசு அப்ப அந்த வழியை பற்றி என்ன பண்றாரு பேசுறாரு பாருங்களேன். யோவான் 14:6
யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு வழி. கரெக்டுங்களா? நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிற வழி, அந்த வழியா போறவங்க ஜீவனுக்குள் போவாங்க. அப்படின்னா அந்த வழியா போகணும்னா, ஜீவனை வாழணும்னா அதுக்கு ஒருத்தர் மட்டும் தான் வழியை ஆயத்தம் பண்ணி போயிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வழி, இல்லைங்களா? ஸோ ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். நான் தான் வழி, நான் சத்தியம், நான் தான் ஜீவனுமாய், இல்லைங்களா? ஸோ அப்படின்னா ரெண்டு வழிகளை குறித்து பார்த்தோமா? இப்போ ஒரு வழி எப்படிப்பட்டது? விசாலமான வழி, ஓபன் பண்ணது யாரு? ரெண்டாவது வழி என்ன? இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி. அதை ஓபன் பண்ணது யாரு? இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வாழ்ற, அதாவது பிறந்து பேப்டிசம் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் எந்த வழியில தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விசாலமான வழியில தான். இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்துட்டு ஒரு புதுசா வழி என்ன பண்றாரு, ஓபன் பண்றாரு. வாசிக்கலாம். எபிரேயர் 10:7 அப்போது நான், தேவனே உங்கள் சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளி என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இதோ என்னுடைய வேலையை செய்யறதுக்கு யார் போவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இதோ நான் வரேன், உங்களுடைய சித்தத்தின்படி புத்தக சுருளி என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நான் அதற்காக அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதம் சொல்லும்படி வாழ்வது. ஆமாவா இல்லைங்களா? தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ற வாழ்க்கை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையா கூட என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இருந்துச்சு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6 வரை, அவன் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ரூபமாக காணப்பட்டு மரண பர்யந்தம், அதாவது சிலுவையின் மரண பர்யந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, அப்படின்னா இவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு வழி ஒன்று இருக்கு. அந்த வழி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிலுவை பாதையில போகணும். அப்படின்னா அதான் என்னன்னா, இப்படிப்பட்ட வழி இருக்கிறதுன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே எத்தனை பேரு? சிலர். அப்ப அதுல நடக்கிறவங்க few, very few, இல்லைங்களா? நடக்கிறது கொஞ்சம் பேர் தான், அதாவது தெரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் பேர் தான். நடக்கிறவங்க எத்தனை பேரா இருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேரா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க, இல்லைங்களா? அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பிறக்கும் பொழுது இதோ ஒரு நற்செய்தி, இல்லைங்களா? உலகத்துக்கே ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க வருது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா வளர்றாரு. தன்னுடைய 12-13 வயசுல ஆலயத்துல போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது பேசுற அந்த ஒரு ஞானம், அறிவு ரொம்ப அதிகம், இல்லைங்களா? அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பாவுடைய வேலையை என்ன பண்றாருன்னா செஞ்சுட்டு இருக்காரு. பேப்டிசம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்களை என்ன பண்றாருன்னா செய்யறாரு. அதன் அடிப்படையில எல்லாரும் மேல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அளவில்லாத அன்பை என்ன பண்றாரு காண்பிக்கிறார், இல்லைங்களா? பிறவிக்குடன் என்ன ஆகுறது? சுஸ்தப்படுத்துறது. குஷ்டரோகியா இருக்கிறவங்களுக்கு குஷ்டரோகத்திலிருந்து சுகத்தை கொடுக்கிறது. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பண்ணதுதான் அற்புதம். அவர் கையை வச்சாலே என்ன ஆகும்? அந்த குஷ்டமா முடங்கி போயிருக்கிற கையை என்ன ஆகும்? நார்மல் ஆயிடும். இப்படி நார்மல் ஆயிடும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அற்புதம், இல்லைங்களா? ரைட். அடுத்து பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது சுகத்தை கொடுக்குறாரு. அது கூட அவர் கொடுக்கல, அந்த அம்மா, அந்த சகோதரியை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவர் வல்லமை அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு போய் என்ன பண்ணாகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு அற்புதம் நடக்குது, இல்லைங்களா? ஸோ இப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிற ஒரு வழி
இல்லைங்களா? ஆனா அந்த வழி ஏற்படுத்தி வச்சவர் இங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா லூக்கா 9:58 அதுக்கு இயேசு. லூக்கா 9:58 அதுக்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறது கூட இடம் இல்லை அப்படின்னா இங்க பறவைகள், மற்ற நரிகள், ஆகாயத்து எல்லாமே எல்லாத்துக்கும் என்ன ஆகுது அப்படின்னா வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஜீவனை நோக்கி போகிற ஒரு வழியை ஆயத்தம் பண்ணவருக்கு தலை சாய்க்கிறது கூட இடம் இல்லைன்னா அப்ப அந்த வழியில நம்ம போற பொழுது நமக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? ரைட்டு. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நம்ம பார்க்கலாம் வசனங்களை. லூக்கா 9:29 வாசிக்கலாம். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். நல்லா இந்த வசனங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா விருப்பம் இருக்குங்களா? என்னை பின்பற்றி வாங்க இல்லைங்களா? ஒருவேளை விருப்பம் இல்லாம அவரை பின்பற்ற முடியுமான்னு பார்த்தா இல்லைன்றதுதான் நல்ல அருமையான பதில் இல்லைங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் எப்படி இருக்கணும்னா இந்த இடுக்கமான வாசல்ல போகணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தன்னை தான் வெறுக்கணும். பாருங்க இந்த இடுக்கமான வழி எப்படி இருக்கு இப்போ. ஐயோ பிரதர் கஷ்டமா இருக்கும் போல. ஆமா கஷ்டமா தான் இருக்கும். ஈஸியா என்ன ஆக முடியாது, வரலாம் போக முடியாது இல்லைங்களா? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் இல்லைங்களா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னைத்தான் வெறுக்கணும். நமக்கு சிலுவை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு சுமக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பாடுகள், நமக்கு இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள் நிறைய இருக்கு. அவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்ன பண்ணணும்னா வேதத்தின் அடிப்படையில வாழணும். அப்படி வாழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த ஒரு ஸ்தலத்துக்குள்ள அந்த பரலோகத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா போகும் இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரி அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிலுவை, பாடுகள், துன்பங்கள் இல்லைங்களா? அப்படின்னா இது எப்படிப்பட்ட பாடுகள்? அதாவது விசாலமான வழியில போறது ஈஸியா இல்ல இடுக்கமான வழியில போறது ஈஸியா? சரி, ரெண்டு வழி இருக்கு. இப்போ நம்ம எதற்கு எந்த வழியை நம்ம சூஸ் பண்ணுவோம்? பாருங்களேன், விசாலமான வழியில தான் சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? மனுக்குலத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசாலமான வழியை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. தன்னுடைய மனசுக்கு அந்த வழியில் நடக்கும் பொழுது ரொம்ப இதமா இருக்கும் இல்லைங்களா? ஆனா ஜீவனுக்கு போகிற வழி எப்படிப்பட்ட வழி அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கஷ்டமான வழி, துன்பமான வழி இல்லைங்களா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நாங்க பீச் ஓரம் இங்க பாண்டிச்சேரியில் நடக்கும் பொழுது யாராவது நடந்து போயிருப்பாங்க. அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்கும்ல இல்லைங்களா? அது சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணும், அந்த ஃபுட் பிரிண்ட்குள்ள அதாவது அந்த ஃபுட் பிரிண்ட் அப்படின்னா ஓகே, ஃபுட் பிரிண்ட்ல அதை கரெக்டாக அந்த காலை வச்சு துள்ளி போடும் இல்லைங்களா? நாமளும் கூட அப்படி பண்ணிருக்கலாம். யாராவது நடந்து போயிருந்தாங்கன்னா அதுல என்ன பண்ணிருப்போம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வழி, இடுக்கமான ஒரு வழியை ஓப்பன் பண்ணி வச்சு இல்லைங்களா? அதுல என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வாசல்ல நடந்து உள்ள போயிட்டாரு, ஜீவனை வாங்கிட்டார். இந்த அழியாமைக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டார். கரெக்டுங்களா? அதே போல அவருடைய அடிச்சுவடுகளை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம பின்பற்றணும். வாசிக்கலாம் 1 பேதுரு 2:26 இந்த வசனத்தை மட்டும் படிங்க சார். 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதாவது கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வச்சு போனார். அந்த ஒரு மாதிரி, ரோல் மாடல், அதான் ஃபுட் பிரிண்ட் இல்லைங்களா? அவர் எப்படி நடத்தாரோ அதே போல என்ன பண்ணணும், நடக்கணும். அப்ப அது ஒரு பாடு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கஷ்டம் நமக்கு வருது அப்படின்னா அவர் எப்படி ஜெயிச்சாரு
இல்லைங்களா? அதே போல என்ன பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். ஸோ அப்படி நடக்கும் பொழுது டெஃபினட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவன் கிடைக்கும். லூக்கா 12:50 நாளை வாசிக்கிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது நான் முழுக வேண்டிய ஸ்நானம்னா நான் மறிக்கணும், அதற்காக நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னா, அவருக்கு இந்த நெருக்கப்படுதல் கஷ்டம் துன்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழியில போற நமக்கும் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2 கொரிந்தியர் 4:8 மற்றும் 9 வசனங்கள்ல வாசிக்கலாம். 8ஆம் வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது. பாருங்க வசனம். அதாவது கொரிந்தியருக்கு செகண்ட் லெட்டர்ல எழுதுறாரு, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் எப்படி போறது இல்லைங்களா? அதேதான் நமக்கும். அதாவது இந்த வழியில இடுக்கமான வாசல் வழியில தேவனே ரொம்ப கஷ்டம்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ரொம்ப கஷ்டம்தான், இந்த வழியில வர்றது என்னால் முடியாது, நான் என்ன பண்ணிடுறேன், இப்படியே விசாலமான வழியில போயிடுறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த வசனம் நம்ம கிட்ட ரொம்ப அழகா பேசும். ஒருவேளை இந்த வழியில நான் வரேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலும் கூட எப்படி நம்ம நெருக்கப்பட்டாலும் சரி ஒடுங்கி போகிறது இல்லை. என்ன மாதிரி பேசிருக்காரு, எழுதிருக்காரு பாருங்க பவுல், இல்லைங்களா? கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. எவ்வளவுதான் கலக்கம் நமக்கு வந்தாலும் மனசுல அந்த முறிவு அப்படின்றது கிடையாது. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை. கீழே தள்ளப்பட்டாலும் கூட நம்ம மடிந்து போகிறது இல்லை. என்ன மாதிரியான ஒரு ப்ராமிஸ் பாருங்களேன், இல்லைங்களா? ஸோ இப்படிதான் என்னாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசித்து போகணும்னா நான் கஷ்டம்னு நினைச்சோம் அப்படின்னா கஷ்டத்தோட என்ன பண்ணுவோம், போயிடுவோம். ஸோ அப்ப கஷ்டமா தான் இருக்கும். உள்ள வந்துட்டு பிற்பாடு தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய கரத்திலேயே நம்மளை வச்சுட்டு நம்ம பாதுகாத்து என்ன பண்ணுவாரு, கொண்டு போயிடுவார். சரிங்களா? வருகிற பாடங்கள்லாம் ரொம்ப அழகா ஒவ்வொரு பாடமா நம்ம சிந்திக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வாலிபன், ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ஜீவனை பெறுவதற்கு என்ன பண்ணணும் ஆண்டவரே சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து கேள்வி கேட்டார். அது இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா? அவருடைய ஆஸ்தி எல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்ததுனால மன சோர்ந்து போய் இதெல்லாம் என்னால முடியாது, நான் என்ன பண்றேன், போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சிச்சுவேஷன்ல இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை பேசுவாரு. என்ன தெரியுங்களா? மத்தேயு 19:24 மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஞாபகம் இருக்குங்களா இந்த உவமை, இல்லைங்களா? சோ அப்படின்னா இந்த இடத்துல ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும், அப்ப ஐஸ்வர்யவான் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல போக மாட்டாங்களா, இந்த இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசித்து வர மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அது கஷ்டம் அப்படின்னு தான் சொல்றாரு வழிய வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அது கஷ்டம், வருவாங்க. ஓகேங்களா? இதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிது, அது ரொம்ப ஈஸி. எப்படி ஒட்டகம் போய் ஊசியின் காது உள்ள போகுமா? அப்ப இதுக்கான ஓமையை நாங்கள் விளக்கம் பார்த்துருக்கோம்ல, ஞாபகம் இருக்குங்களா? கேட், நீடில் கேட், இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இது நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, நம்ம யோசிக்கிற மாதிரி வசனங்கள் இல்லை. அப்ப ஒட்டகம் வந்து ஊசியின் காதுல நுழையாது, ஆனா அது நுழையிறதே ஈஸின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்ட இந்த ஊசி இங்க கிடையாது, இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இங்க இயேசு கிறிஸ்து எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா நீடில் கேட், ஊசி வாசலை பத்தி என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய அந்த தேசத்தை சுற்றி மதில் சுவர் இருக்கும், 12 கேட் இருக்கும், இல்லைங்களா? குதிரை வாசல், அப்புறம் ஊசி வாசல், இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு வாசல், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 கேட் இருக்கும். அதுல ஒரு கேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊசி வாசல். சரிங்களா? அந்த ஊசி வாசல் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய கேட் இருக்கும், அந்த கேட்ல ஒரு சின்ன கேட் இருக்கும், அந்த சின்ன கேட்டுக்கு பேர் தான் நீடில் கேட். ஓகேங்களா? அது பெரிய கேட்டு கிடையாது. கம்பெனிஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு பெரிய கேட் இருக்கும், சின்ன கேட்டும் உள்ள இருக்கும், அதுல ஒரு நடுவில் சின்ன கேட் இருக்கும், இல்லைங்களா? ஸோ அதுதான் நீடில் கேட் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த பெரிய கேட்டு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, காலைல ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லாரும் வர்த்தகம் பண்றதுக்கு. வர்த்தகம் அப்படின்னா அவங்க பிசினஸ் பண்றதுக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இஸ்ரேல் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போவாங்க, போயிட்டு என்ன பண்ணணும்னா ஈவினிங் 6 மணிக்குள்ள வந்துடணும், இல்லைங்களா?
ஈவினிங் 6 மணிக்குள்ள வந்துட்டா அந்த பெரிய கேட்டே ஓப்பனா இருக்கும், உள்ள போயிடலாம். ஒருவேளை லேட்டா வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், கேட்டை மூடிடுவாங்க. பெரிய கேட்டை மூடிட்டாங்க அப்படின்னா உள்ள போறதுக்கு ஒரு சின்ன வழி மட்டும்தான் இருக்கு. அந்த வழிக்கு பேரு தான் ஊசி வாசல், இல்லைங்களா? அப்ப அந்த ஊசி வாசல்ல அந்த நீடில் கேட்ல அந்த சின்ன கேட் இருக்கு இல்லைங்களா, இந்த சின்ன கேட்டு, சின்ன வழி, சின்ன வாசல், இல்லைங்களா? இந்த வாசல்ல போகணும்னா முதலாவது அந்த ஒட்டகம் மேல இருக்கிற சுமைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், கீழே இறக்கி வைக்கணும். பிசினஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு அவரு, நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாரு இல்லைங்களா, இல்ல நிறைய விற்றுட்டு வந்திருப்பாரு, ஏதோ நடந்திருக்கும். அந்த ஒட்டகமே என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷனுக்காக பயன்படுத்தப்பட்டதுதான், வேற ஒன்றும் கிடையாது, இல்லைங்களா? சோ இப்ப இந்த ஒட்டகத்தின் மேல இருக்கிற அந்த சுமைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், இறக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒட்டகத்தினுடைய முன்னங்கால்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 காலு, அந்த 2 காலை எடுத்து என்ன பண்ணுவோம்னா அந்த நீல் கேட்டுக்குள்ள உள்ள அந்த வாசல் முதல்ல உள்ள வைக்கணும். அதுக்கு முன்னாடி 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போயிட்டு அந்த ஒட்டகத்தை பிடிச்சி இப்படி உள்ள இழுப்பாங்க. பின்னாடி இருந்து 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டகத்தை புஷ் பண்ணி தள்ளி விடுவாங்க, இல்லைங்களா? அப்படி தள்ளும் பொழுது அந்த ஒட்டகத்துக்கு நிறைய கீரெல்லாம் விழும், மேல ரத்தம் எல்லாம் வரும், வலிக்கும், வேதனையா இருக்கும், இல்லைங்களா? ஆனாலும் ஒரே வழிதான், அந்த பரம காணான அடையணும்னா, இல்லைங்களா, பரலோகம் போகணும்னா இடுக்கமான வாசல். அப்படின்னா இந்த நீடில் கேட் இருக்குல்ல, ஊசி வாசல், இந்த ஊசி வாசல்ல நம்ம என்ன அடையாளப்படுத்தி இந்த இடத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இடுக்கமான வாசல், இல்லைங்களா? எப்படி அந்த ஒட்டகத்தின் மேல இருக்கிற எல்லா சுமைகளையும் இறக்கணும்னா என்ன அர்த்தம், தன் மேல இருக்கிற அந்த ஒரு பந்தா, பகட்டு, படிப்பு, இல்லைங்களா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அதுக்கப்புறம் பணக்காரன் ஏழை, இல்லைங்களா, அதுக்கப்புறம் நல்லா படிச்சவன் படிக்காதவங்க. ஸோ இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எதுவா நம்மளுக்குள்ள இருந்தாலும் இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு என்ன பண்ணணும், இறக்கி வைக்கணும் முதல்ல, இல்லைங்களா? நம்மளுடைய சுயநலம், நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய அதாவது சொல்ல போனா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாவங்கள், காரியங்கள், எல்லா பாவக்கரைகள் எல்லாவற்றையும் ஒண்ணு இல்லைன்னு முதல்ல என்ன பண்ணுவோம், தூக்கி எட்ட வைக்கணும். பெருமை, மேட்டிமை, இல்லைங்களா, எல்லாவற்றையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னங்கால எடுத்து அந்த உள்ள வைக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே போலதான் நமக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க பார்த்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து கீரல் விழும். அப்படின்னா என்ன, நான் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஆனா கேட்க ஆரம்பிச்சேன், அதாவது என்னுடைய பிசினஸ் வாழ்க்கையில ஒரு அடி மேல போனாலும் 4 அடி சரிக்கிறேன், இல்லைங்களா? இந்த மாதிரி எனக்கு கீரல்கள் இருக்கதான் செய்யும். ஆனா தேவன் என்ன பண்ணுவார்னா அவருடைய கரத்துல அப்படியே ஏந்தி சூப்பரா கொண்டு போவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும், இல்லைங்களா? அந்த இடுக்கமான வாசல் வழியில் தான் அவரும் போயிருக்காரு. அதான் அந்த சிலுவை பாதை, சிலுவை பாடுகள், கஷ்டங்கள், இல்லைங்களா? ஸோ அதே வழியில நம்ம போகணும் அப்படின்னா நாம் நடக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் உள்ள போக முடியும், இல்லைங்களா? அதுதான் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுங்களா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள்ல அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நியாயமான கேள்வி இல்லையா பேதுரு கேட்டது? இப்போ நீங்க ஒரு வழியில போறீங்க, அது இடுக்கமான வழிதான், நாங்களும் அந்த வழிக்குள்ள வந்துட்டோம் இல்ல, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு நியாயமா என்ன பண்ணாரு கேள்வி கேட்கிறாரு பேதுரு. அதுக்கு என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு, வாசிக்கலாம் 28ஆம் வசனம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது, அப்ப மறு ஜென்மம் அப்படின்னா என்ன ஜென்மம் அது? அதாவது பிற மதத்தினர் சொல்லுவாங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாவது சொல்லுவாங்களா இல்லையா?
இல்லைங்களா? சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம், அதெல்லாம் டீப்பான சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? நம்ம அந்த பாயிண்ட்குள்ளே போக மாட்டோம். இந்த அதுக்கு சில பாடங்கள் இருக்கு, 12 கோத்திரங்கள், அதெல்லாம் பின்னாடி கண்டிப்பா பார்க்க போறோம். நீங்க தொடர்ந்து வாங்க. சரிங்களா? இல்லைன்னா நம்ம முடிச்சு கூட கேட்கலாம். ஓகே, ரைட். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையில சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவாரு. வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ராஜாவா வருவாரு. இல்லைங்களா? அதுதான் என்னன்னா மறுஜென்மம். மறுஜென்மம்னா வேற என்ன கிடையாது, அதுதான் 3வது உலகம். இல்லைங்களா? அவருடைய ராஜ்யம். இப்போ ஒரு ஜென்மத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஆம் உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க பேதுரு எல்லாம். அவருக்கு என்ன கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மறுஜென்ம காலத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? 3வது உலகத்துல மனுஷகுமாரனாகிய நான் ராஜாவா நான் வீற்றிருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் ராஜாவா இருப்பீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு சொல்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம பின்னாடி சிந்திக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, ரைட். அடுத்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவரோட கூட பாடுகளை சகித்தோம்னா அவருடைய கூட ஆளுகையும். அடுத்து ரொம்ப அழகான வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்களா? அப்படின்னா அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனசா இருக்கிறவங்க யாவரும் சத்தியத்தின்படி வாழணும்னு நினைச்சாலே என்ன வரும்? அவ்வளவுதான். இல்லைங்களா? சத்தியத்தின்படி வாழணும் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும் பொழுது துன்பம் ரெடியா இருக்கு அப்படின்னா நம்ம சந்தோஷப்படலாம். இந்த ஒரு பாதைக்குள்ள, இடுக்கமான பாதைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு. இல்லைங்களா? அது பேதுரு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வருஷத்துல நாடி படிச்சிருக்கேன் சிஸ்டர். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இல்லைங்களா? அப்படின்னா துன்பப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா துன்பத்தின் வழியா தான் என்ன பண்ண முடியும்? குணலட்சணத்தை மாற்றி பரலோகம் போக முடியும். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இல்லைங்களா? ஸோ அதுதான். அப்படின்னா இந்த கோல்டு இருக்கு இல்லைங்களா? கோல்டு வந்து பூமியிலிருந்து எடுக்கிற அது ஒரு கனிமம் இல்லைங்களா? ஸோ அதை எடுத்துட்டு பிற்பாடு அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? தேவையில்ல டாட்ஸ் இருக்கும், அழுக்கு இருக்கும், கருப்பு இருக்கும், ஒருவேளை சில அயன் டாட்ஸ் கூட அதில் இருக்கலாம். இல்லைங்களா? வேற ஏதாவது மினரல் கூட அதில் சேர்ந்து இருக்கலாம். கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னா ஒரு வழிதான். என்ன வழி? அக்னியில போட்டு புடமிடணும். இல்லைங்களா? அது புடமிடும் பொழுது என்ன ஆகணும்? உருகும். அது தேவையில்லாத அந்த ஃபிளெக்ஸ் அப்படின்றது கசடுன்னு சொல்லுவாங்க. அந்த கசடெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கருப்பெல்லாம் தனியாக போயிடும். தங்கம் மட்டும் என்ன ஆகும்? தனியாக இருக்கும். அப்படியே இப்படி எட்டி நம்ம பார்க்க வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய முகம் அழகா தெரியாதுல. அப்போ சுத்த தங்கமாக மாறிட்டு என்ன பண்ணுவோம்? அப்பதான் கண்டுபிடிப்பாங்க அது அந்த ஒர்க் பண்றவங்க. இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை காட்டிலும் வெளியேற பெற்ற விசுவாசம். என்ன விசுவாசம் நமக்கு? எப்படியாவது ஜீவனை பெறணும், எப்படியாவது இடுக்கமான வாசல்கள் வழியா நம்ம உட்பிரவேசித்து கிறிஸ்து இயேசு போன வழியில நம்ம என்ன பண்ணோம்? போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டுமா? விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோமா? இருக்கிறோம். அப்படின்னா அந்த விசுவாசம் எப்படி அங்க வந்து பொன் சோதிக்கப்பட்டுச்சோ அதே போல நம்ம விசுவாச குறைச்சல போறது கூட சோதிக்கப்படுவோம். புரியுதுங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள்ல ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுதும் கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. இல்லைங்களா? பாடுபடணும். அதான் அந்த பாடங்கள் வழியா தான் பரலோகம் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா பவுல் அங்க கிளியரா மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10 பைபிள் எடுத்து படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
நானே படிச்சிடுறேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினார். இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். என்னன்னா, அதாவது மாம்சத்திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடினால. அப்ப புதிதும் ஜீவனுமான மார்க்கம்ன்றது வழி இல்லைங்களா? அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான வழி. அதுக்கு முன்னாடி இப்போ அதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம்ல, பிராண்ட் நியூ பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராண்ட் நியூனா என்ன? இந்த மாதிரியான ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி கிடையாது, புதுசா மாடல் வந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்டுங்களா? அது போல இந்த வழி இடுக்கமான வழி ஃப்ரெஷ்ஷா என்ன பண்றாங்க, இயேசு ஓபன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வழியே இல்லை. பரலோகம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயமே இயேசு கிறிஸ்து முன்னாடி கிடையாது, அதுக்கப்புறம் தான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்துதான் என்ன பண்றாரு அப்படின்னா, பரலோகம் போறதுக்கான வழியை என்ன பண்றாரு, ஓபன் பண்றாரு. பாருங்களேன், இப்படி 12 அப்போஸ்தலர்ல ஒரு அப்போஸ்தலன் அந்த வழியில போன ஒருத்தர். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துள்ளார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடுப்பார் இல்லைங்களா? சோ அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கிறது என்ன? பாடுகள் அனுபவிக்கிறது நல்ல போராட்டம். பாருங்களேன் இல்லைங்களா? துன்பம் கஷ்டம். அதாவது பவுல் இந்த வழியில இடுக்கமான வழியில போகும்பொழுது எவ்வளோ கிளியரா ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு. நல்ல போராட்டத்தை போராடின நம்மளால சொல்ல முடியுமா? இல்லைங்களா? சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வரணும். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப தெளிவா சொல்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வாழ்ந்து முடிச்சிருக்காரு இல்லைங்களா? சோ இதுதான் 2வது வழி. ஓகேங்களா? அப்போ முதல் வழி தெரியும் என்னன்னு, 2வது வழி என்னன்னு தெரியும். 2வது வழி ஓபன் பண்ணது யாரு? அந்த வழிக்கு பேர் என்ன? இடுக்கமான வாசல் வழியாய் உத்தரவேசிங்கள் இல்லைங்களா? அந்த வாசல் வழியை போனோம் அப்படின்னா, அந்த வழியில போனோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும், அழியாமை கிடைக்கும் இல்லைங்களா? சோ அப்ப 2 வழி பார்த்து முடிச்சிட்டோமா? 3வது வழி இயேசு கிறிஸ்து அப்போ என்ன பண்ணலாம் அதை பத்தி பேசல. காரணம் என்னன்னா, அந்த வழி கிறிஸ்து இயேசுவோட ராஜ்யத்துல என்ன ஆகும், வரும். ஓகேங்களா? அதனால ஏசாயா என்ன பண்ணிட்டாருன்னா முன்னாடி எழுதி வச்சிட்டாரு. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாளில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்நாளிலே, கடைசி நாட்களில் இப்படின்னு வசனம் இருக்கு அப்படின்னா அது எதை குறித்து தான் பேசுது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவோட ராஜ்யத்தை குறித்து தான். ஓகேங்களா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. அப்ப பர்வதங்களின் கொடுமுடியில் அப்படின்னா இந்த இடத்துல பர்வதங்கள் அப்படின்றது ராஜ்யங்கள் இல்லைங்களா? அநேக ராஜ்யங்கள் பூமியில் இருக்கும். அந்த ராஜ்யங்களுக்கு மேலாய் ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்துக்கு பேர் என்னன்னா கிறிஸ்து இயேசுனுடைய அரசாட்சி இல்லைங்களா? மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓடி வருவார்கள் இல்லைங்களா? அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், ஹைவே இல்லைங்களா? ஹைவே அப்படின்னா பெரும்பாதையான வழி. அப்போ இந்த வழியில போறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? நிறைய பேரு இல்லைங்களா? அப்படின்னா 3ஆம் உலக பாடத்துல பார்த்தோம்ல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இல்லைங்களா? அப்போ ஆதாமும் உயிரடைந்து வருவாரு, ஆதாமுடைய சந்ததி மனுக்குள்ள எல்லாம் என்ன ஆகும், உயிரடைந்து ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்து இயேசுவினுடைய அரசாட்சியில உயிரடைந்து வருவாங்க. நீங்க கேட்கலாம், யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு இல்லைங்களா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. மரித்தவர்கள் நம்முடைய அதாவது நம்முடைய தலைமுறை முன்னாடி தாத்தா எல்லாரும் வருவாங்க இல்லைங்களா? எல்லாரும் உயிர் தெழுந்து வந்த பிற்பாடு நாம இப்ப கேட்கிற சத்தியத்தை கேட்டு ஜீவனை நோக்கி என்ன பண்ணுவாங்க, போவாங்க.
ஒருவேளை அங்குமே ஜீவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியாம போனாங்கன்னா அவங்களுக்கு வேற ஒரு விஷயம். ஓகேங்களா? அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அந்த வழி எப்படிப்பட்ட வழினா பரிசுத்த வழி, ஹோலி வே, இல்லைங்களா? எல்லா ஜனங்களும் ஜீவனை பெறுவதற்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும், ஓடுவாங்க, இல்லைங்களா? தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருகிறது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை, இல்லைங்களா? இதுதான் பெரும்பாதையான வழி. கரெக்டுங்களா? அப்போ இந்த பெரும்பாதையான வழியில என்னென்னலாம் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே சிங்கம் இருப்பதில்லை. படிச்சுமா? சிங்கம்னா என்ன? வேதத்துல 2 சிங்கம் இருக்கு. ஒண்ணு யூத ராஜா சிங்கம், அது இயேசு கிறிஸ்து. இன்னொரு சிங்கம் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சித்து திரிகிற சாத்தான். அங்கே கட்டப்பட்டிருப்பான், ரைட், இருப்பதில்லை. அங்கே காணவும், அதாவது துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. அங்க அந்த மாதிரியான சாத்தானுக்குரிய குணலட்சணங்கள் நிறைந்தவர்களை பார்க்க முடியாது, இருக்க மாட்டாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரான பூமியா இருக்கும் அது. இந்த 3ஆம் உலகம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உலகம், இல்லைங்களா? மீட்கப்பட்டவர்களே அந்த பெரும்பாதையான வழியில நடப்பாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். யார்கிட்ட வருவாங்க அப்படின்னா, அதாவது நாம திருச்சபையின் பிள்ளைகளா இல்லைங்களா, நமக்கு அதாவது நம்மளுடைய அந்த ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா பரலோகத்து ஜீவனை போய் வாங்கிடும் இல்லை. அப்ப நாம தான் சீயோன், இல்லைங்களா? நம்ம நோய்க்கு வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சகலம், அதாவது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இது ஒரு ப்ராமிஸ் மாதிரி எல்லாரோட வீட்டுல வைக்கிற வசனம், ஏசாயா 35:10. ஆமாவா இல்லையா? ஆனா உண்மையாவே இந்த வசனம் நமக்கு பொருந்தக்கூடிய வசனம் இல்லை. ராஜ்யத்துல 3ஆவது உலகத்துல பெரும்பாதியான வழியில ஜனங்கள் இருக்கும் பொழுது, அந்த ஜீவனை பெறுவதற்கு ஓடும் பொழுது அவர்களுக்கே உரிய அந்த ஒரு வசனம் இருக்கு, இல்லைங்களா? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசனம். 3ஆம் வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். பாருங்கள். அப்படின்னா உலகத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன ஒரு மைண்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கு, அப்ப கர்த்தரின் பர்வதம்னா கிறிஸ்து இயேசுவினுடைய ராஜ்யம். பர்வதம்னா என்ன? மலைதானே. மலைனா எதை அடையாளப்படுத்தும்? ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும், இல்லைங்களா? கர்த்தரின் ராஜ்யத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா ராஜ்யத்துல? அப்படியா சொல்லுவாங்களா? எஸ், சொல்லுவாங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பறப்போ என்ன ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னா, அவர் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா வழியை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. இந்த ஜீவனை, அங்க பரிபூர்ண ஜீவனை வாங்குறதுக்கு இந்த பெரும்பாலான வழியில போகணும்னா, பரிசுத்த வழியில போகிறதுக்கு என்னன்னு என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட கேட்பாங்க. அப்படி நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள், ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் ஜெருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும், இல்லைங்களா? சோ இப்படிதான் 3ஆவது வழி இருக்கும். 3ஆவது வழி என்ன? பெரும்பாதையான வழி, ஹைவே. அது எங்க இருக்கும்? அது ஓபன் ஆயிடுச்சா? இல்ல. அது ஓபன் பண்ண போறது யாரு? அந்த வழியில போக போறது யாருன்னு கேட்கிறேன். நாம இல்லாடும். நம்ம இடுக்கமான வழியில தான் போகணும், இல்லைங்களா? அப்ப நாம அந்த வழியில போக போறது இல்ல. அந்த வழியில போக போறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது உலக ஜனங்கள், உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும். ஓகேங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆவது வழி. 3 வழிகள் பார்த்துட்டுமா? கரெக்டுங்களா? இதுதான் நம்மன்னு வச்சுக்குவோம். இது நாம லெஃப்ட் சைடு ஒரு ட்ரெயின், ரைட் சைடு ஒரு ட்ரெயின், சரிங்களா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ட்ரெயினை பிடிக்க போறோம். ட்ரெயினில் ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம், இப்படி வச்சுக்குவோம். ட்ரெயினில் ஒருத்தர் வந்துட்டாரு, நமக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்து வெயிட் பண்றாரு. ஓகேங்களா? ரைட் சைடு பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, லெஃப்ட் சைடு இன்னொரு ட்ரெயினில் இன்னொருத்தர் வராரு. அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் 1 கிலோமீட்டர் இருக்கு, நடுவில் நின்று இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு போனோம்னா அந்த 1 கிலோமீட்டரோட நடக்கிறது பிரச்சனை இல்லை, புல்வெளி பஞ்சு மத்தியில் நடக்கிற மாதிரி ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டுங்களா?
இந்த லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறது கல்லு முள்ளு கஷ்டமான ஒரு வழி, கரெக்டுங்களா? இந்த வழியில போகணும் அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், போகணும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இருக்கிற நாமோ இந்த ட்ரெயின்ல ஒருத்தர் வந்துட்டாரு, அவரு கையில வச்சுக்கிற அமௌண்ட் வெறும் 10 ரூபா. இன்னும் ரொம்ப கம்மியான அமௌண்ட் போட்டீங்க, சரி 10 ரூபா. அடுத்து இந்த ட்ரெயின்ல இருக்கிற என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பாருங்க ஒரு கையில சூட்கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பாக்கெட்ல தான் புத்தகம் வச்சிருக்காரு. இந்த கையில இந்த ட்ரெயின்ல வர்றவரே பாரு, பெரிய ட்ரெயின்ல வந்திருக்காரு இல்லைங்களா? இந்த ட்ரெயின்ல வந்தவர் கையில சூட்கேஸ் இருக்கு, கையில எவ்வளவு வச்சிருக்காரு, நான் 10 லட்சம் வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ணுவோம், இந்த வழியில போனா ஈஸி, என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஒரு 5 நிமிஷத்துல நடந்து கூட போயிடலாம், இல்ல வேகமான ஓடிடலாம். ஆனா இந்த வழியா நடக்கிறது கஷ்டம். ஏன்னா முள்ளு இருக்கும், நடக்கும்பொழுது முள்ளு குத்தி காலில் ரத்தம் வரும், கஷ்டமான ஒரு பாதை தான் நம்முடைய பாதை. நம்முடைய வழி, நம்முடைய டார்கெட் எது? 10 லட்சமா 10 ரூபாயா? இப்போ ஏன் 10 லட்சம்? என்ன பேரு, அதிக அமௌண்ட். ஆமா இல்லைங்களா? இப்ப நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? 10 லட்சம் தான் சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது போல நம்ம ஈஸியா ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்பொழுது பெற முடியாது. அப்படி நம்ம ஒரு சில விஷயத்தை ஈஸியா வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ எப்படி இருக்கும், குறைச்சலாதான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த ஒரு பாதை இருக்கு இல்லைங்களா, இந்த பாதை இடுக்கமான பாதை இல்லைங்களா? இந்த இடுக்கமான பாதையில நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த 1 கிலோமீட்டர் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் இல்லைங்களா? கஷ்டப்பட்டு போறோம் அப்படின்னா இங்க 10 லட்ச ரூபா வச்சிருக்கிற மாதிரி இங்க நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருப்பாரு தெரியுங்களா, அழியாமைய வச்சிருப்பாரு. பாப்பா எனக்காக என்ன பண்ணிருக்க, வேதத்தின் அடிப்படையில வாழ்ந்து ஜீவித்து முடிச்சிருக்கியா, வா உனக்கு என்ன பண்ற, இந்த அழியாம என்ன பண்ற, ஜீவனை நித்திய ஜீவன் என்ன பண்ற அப்படின்னா அது கொடுப்பாரு இல்லைங்களா? சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்ம வேதத்துல 3 வழிகள் இருக்கு. முதல் வழி என்ன, விசாலமான வழி இல்லைங்களா? 2வது வழி இடுக்கமான வழி, 3வது வழி பெரும்பாதையான வழி. இந்த 3 வழிகளை குறித்து தான் வேதம் பேசுது இல்லைங்களா? இடுக்கமான வழி, அதாவது விசாலமான வழி ஓபன் பண்ணது யாரு, ஆதம். அந்த வழியில போறவங்க எங்க போய் முடிவாங்க, மரணத்துக்குள்ள முடிவாங்க இல்லைங்களா? சோ 2வது என்ன அப்படின்னு பார்த்தா, 2வது வழி என்ன, இடுக்கமான வழி. அந்த இடுக்கமான வழியில போறவங்க சிவனை பெறுவார்கள். இந்த வழி ஓபன் பண்ணது யாரு, இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணின படியினால மாம்சத்திரையின் வழியாய், மாம்சத்திரைனா என்ன, அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுதான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம பரலோகம் போக முடியும் இல்லைங்களா? சோ அடுத்து பெரும்பாலான வழி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்ப்பிக்கப்பட்டு வந்து எல்லாரும் இப்ப நம்ம கேட்கிற சத்தியத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சிவனை பெறுவாங்க. அங்க பாவம் இருக்காது, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும் இல்லைங்களா? 3வது உலகத்துல கிறிஸ்து இயேசுனுடைய ராஜ்யத்துல. அந்த வழி யாருக்கு, நமக்கு இல்ல, உலக ஜனங்கள் இல்லைங்களா? சோ அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த 3 வழியில எந்த வழியில போகணும்னு நினைக்கிறோம் நாம? இடுக்கமான வழி. ஏன்? அந்த இடுக்கமான வழியில போகும் பொழுதுதான் நமக்கு பரலோகம் கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. யோசிக்கலாம் பிரதர், ஆனா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, பெரும்பாதையான வழின்னு ஒண்ணு வச்சிருக்காருல்ல ஆண்டவர் இல்லைங்களா? அந்த பெரும்பாதையான வழியில என்ன பண்ணலாம், போயிடலாம்ல? இல்ல, ஒரு வேளை அப்படி பெரும்பாதையான வழியில போகணும்னு நம்ம விருப்பப்படுறோம்னா சத்தியம் நமக்கு வந்திருக்காரு இல்லைங்களா? நம்ம கேட்டு உள்ள வந்திருக்க மாட்டோம். சோ தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இருதயத்தினுடைய சிந்தனைகள், நம்மளுடைய யோசனைகள், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அந்த நற்குணங்களை பார்த்து நம்மளை கூப்பிட்டுருக்காரு இல்லைங்களா? நம்ம கூப்பிட்டுருக்கிற தேவன் நம்மளை கை விட்டுருவாரா? இல்லைங்களா? சோ அப்போ அந்த ஒரு 10 லட்ச ரூபா மாதிரி இருக்கிற
அந்த ஒரு அழியாமையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கூட போட்டிருக்கலாம், க்ரோஸ் ஆஃப் க்ரோஸ் அப்படின்னு, இல்லைங்களா? ரைட்டு. அப்போ அந்த நித்திய ஜீவனை வாங்குவதற்கு நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும், பாடுகள் அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியும் இல்லை. ஓகேங்களா? வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரொம்ப அழகான வசனம் பாருங்க. ரோமர் நிருபத்துல ஆதலால் இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடுகள்லாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ இருக்கிற பாடுகள் பாருங்களேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒண்ணு இல்ல, காலையில வேலைக்கு போறோம் வச்சுக்கோங்க, ஆபீஸ் போய் 8 hours ஒர்க் பண்றோம், அதுக்கான ஒரு சம்பளம் ஈக்குவலான சம்பளம் வரும் இல்ல? எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதுக்கான சம்பளம் வரும் இல்ல, இல்லைங்களா? அதே போலதான் இந்த ஒரு பாடுகளுள்ள வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது, பாடுகளுள்ள வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஆனா அதை இங்க அந்த அழியாமைக்குள்ள, அந்த ஒரு ஜீவனைக்குள்ள அந்த மகிமையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது both are not equal, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இது ரொம்ப பெருசு, மகிமை அப்படின்னு ரொம்ப 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 பெருசு. ஆனா நம்ம பெறப்போகிற பாடுகள் எவ்வளோ? கொஞ்சம் தான், இல்லைங்களா? ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கிளியரா சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம நம்முடைய ஓட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இடுக்கமான வாசல்ல போகணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அப்போ 3 வழிகள் அப்படின்ற பாடம் இதுதான். ஸோ நாம அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போறோம். அந்த ஒரு பாடம் ரேன்சம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் படிக்க போறோம். சரிங்களா? ஒரு வசனத்தினுடைய கருப்பொருள்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்க போறோம். ஈடுபலி அப்படின்ற ஒரு பாடம், ரெண்டும் ஒன்றுதான். ரேன்சம் அப்படின்றது, ஈடுபலி அப்படின்றது ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த ஒரு பாடத்துக்கு சில தலைப்புகள் என்ன பண்ணலாம் வைக்கலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உலக ரட்சகர் ஆனார், இல்லைங்களா? இந்த ஒரு பாடத்தை வைக்கலாம். பிரதர், நியாயமான ஒரு கேள்வி கேட்கலாம் பாருங்களேன். அதாவது சிலர்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னா, நம்ம அதாவது கிராமத்துல போயிட்டு ஆண்டவர் ஏத்துக்கோங்க, அவர் உங்களுக்காக தான் மரிச்சாரு அப்படின்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஏன் எனக்காக அவர் மரிக்கணும்? இல்ல பிரதர், உங்க பாவத்துக்காக தான் மரிச்சாரு அப்படின்னு ஏத்துக்குவாங்களா? நான் செஞ்ச பாவத்துக்காக அவர் எப்படி இஸ்ரேல்ல மரிக்க முடியும்? நியாயமான கேள்வி இல்லை இது, இல்லைங்களா? ஏத்துக்க முடியாது அவங்களால. ஸோ அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மனுக்குலத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிறது இல்ல. எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ரட்சகரா மாறுவாரு, இல்லைங்களா? ஸோ ஒருவேளை எப்படி நம்ம கேட்கலாம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷனா பூமிக்கு வரணும்? நியாயமான கேள்வி தானே. அவர் தான் ஆண்டவர், அவர் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும்னா, இந்த தெய்வ பக்தியில சந்தை உருவாக்கணும்னா மேல இருந்து செய்ய முடியாத? நியாயமான கேள்வி தானே இது. அந்த தெய்வ பக்தியில சந்ததி உருவாக்கணும்னா மேல இருந்தே செய்வதற்கான அந்த வல்லமை இருக்கு அவர்கிட்ட. ஆனா ஏன் மனுஷனா வரணும்? மனுஷனா இந்த பூமிக்கு வந்து ஏன் இயேசு கிறிஸ்து பாடுகள் அனுபவிக்கணும், ஏன் மரிக்கணும், இல்லைங்களா? 3ஆவது நாளே உயிரோட எழுப்பப்படணும். ஸோ இது ரொம்ப அதிமுக்கியமான ஒரு வசனம், அது ஒரு பாடம். இந்த நம்ம கையில வச்சிருக்கிற வேதத்தினுடைய சென்டர், அதாவது மையம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஃபவுண்டேஷன், இல்லைங்களா? ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திபாரமான ஒரு பாடம். நம்ம இந்த ஒரு பேசிக் சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு அஸ்திபாரமான ஒரு பாடம் பார்த்தோம்னா இதுதான். ஓகேங்களா? ஈடுபலி அப்படின்ற ஒரு பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ அதனால வந்து நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் வந்துருங்க. ஏன் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரானார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், ஏன் ஒரு மனுஷனா இந்த பூமிக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது வசன வாரியா நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.